நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் வந்து 6 பிஸ்னஸ் ஃபினான்ஸ். அதில் வந்துட்டு என்னென்னா சாப்டர் 20 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு. சரியா பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நிதியியல், பன்னாட்டு நிதி. அதில் இன்ட்ரோடக்ஷன், பன்னாட்டு நிதியில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் financial economic that deals with the monetary interaction that occur between two or more countries. சரியா, this section is concerned with topics that include foreign direct investment and currency exchange rates. It also involves issues pertaining to financial management such as political and foreign exchange risk that comes with managing multinational corporation அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, பன்னாட்டு நிதி இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பன்னாட்டு நிதியியல் என்பது நிதி பொருளாதார ஒரு பகுதியாகும். சரியா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸுங்கிறது என்னது, ஃபினான்சியல் எக்கனாமிக்கலோட ஒரு பிரான்ச்சஸ் அப்படிங்கிறாங்க. சரியா, ஒரு பகுதியாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே ஏற்படும் நிதி பரிமாற்றங்களை பற்றியதாகும். சரியா, நிதி பரிமாற்றங்களை பற்றின ஒரு பற்றியது ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்சியல் எக்கனாமிக்கோட ஒரு ஒன் ஆஃப் த பிரான்ச்சு. இது மானிட்டரி டிரான்சாக்ஷன் இது வந்து டீல் வந்து பண்ணுது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே ஏற்படும் நிதி பரிமாற்றங்களை பற்றியது ஆகும். சரியா, 2 or more கண்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணுது, இதை வந்து சொல்லுது. மானிட்டரி இன்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது, இது வந்து டீல் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு பற்றியதாகும். அந்நிய நேரடி முதலீடு மற்றும் நாணய மாற்று விகிதம் ஆகியவற்றின் நெருங்கிய தொடர்புடையது. சரியா, அதேமாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. சரியா, அதோடு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து டீல் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தொடர்புடையது. பன்னாட்டு நிறுவனங்களின் நிதி மேலாண்மையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் பன்னாட்டு நிதியில் முக்கிய பங்காற்றுகிறது. சரியா, இன்டர்நேஷ்னல் என்னது ஃபினான்ஸில் வந்து நிதி மேலாண்மை மேனேஜ்மெண்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய என்னது ரிஸ்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சரி வந்து பண்ணுது. தீர்வு காண்பதில் பன்னாட்டு நிதியில் முக்கிய பங்காற்றுகிறது. ஏற்படக்கூடிய இந்த ரிஸ்கெல்லாம் என்ன பண்ணுது, கிளியர் பண்ணுறதுல இந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து எப்படி இருக்குனாக்கா ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு. சரி, அதேமாதிரி international finance play a vital role in the international trade and in the sphere of exchange of goods and service among the nation. சரியா, பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவம். பன்னாட்டு வர்த்தகத்தில் பங்கு பெறும் பொருட்கள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் பன்னாட்டு நிதி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியா, பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பங்கு பெறுறதில் பொருட்கள் மற்றும் சேவை வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணுறதுல வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் பாயிண்ட் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு. சரியா, பன்னாட்டு நிதியின் முக்கியத்துவங்களை பின்வருமாறு எடுத்துரைக்கலாம். சரியா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஹெல்ப் இன் கால்குலேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் வேரியஸ் கரன்சி ஆஃப் நேஷன் அண்ட் த ரிலேட்டிவ் ஒர்த் ஆஃப் ஈச் அண்ட் எவரி நேஷன் இன் டேர்ம் தேர் ஆஃப் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிதியியல் பல்வேறு நாடுகளின் நாணய ஒப்பீட்டு மதிப்புகளையும் மற்றும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிப்பதில் உதவி புரிகிறது. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளின் நாணய ஒப்பீடு கரன்சி ரேட் ஆஃப் வேரியஸ் கரன்சியில் வந்து என்ன பண்ண கால்குலேட் வந்து பண்ணுறதுலையும் அதே மாற்று விகிதங்கள்னாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரன்சி ஆஃப் நேஷன் எக்ஸ்சேஞ்ச். சரியா, கால்குலேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் வேரியஸ் கரன்சி ஆஃப் நேஷன். சரியா, பல்வேறு நாடுகளின் நாணய மதிப்பீடுகளையும் மற்றும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிப்பதில் உதவி புரிகிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ஹெல்ப் இன் கம்பேரிங் த இன்ஃப்ளக்ஷன் ரேட் அண்ட் கெட்டிங் அன் ஐடியா அபவுட் இன்வெஸ்டிங் இன் இன்டர்நேஷ்னல் டெப்ட் செக்யூரிட்டி. இது பல்வேறு நாடுகளின் பணவீக்க விகிதங்களை ஒப்பிட்டு எந்த நாட்டு பத்திரங்களை முதலீடு செய்வது என்ற முடிவுகளை முதலீட்டாளர்கள் எடுக்க முடியும். சரி, இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
அந்த முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்ண முடியும், எந்த நாட்டோட பணத்தில் வந்து நம்ம வந்து எந்த பல்வேறு நாடுகளில் பொருளாதார நிலைமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த தெரிகிறதுக்கும் அதை வந்து அறிந்து கொள்வதற்கும் மற்றும் சந்தை நிறுவனங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் சிச்சுவேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் லெவலில் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது எப்படி இருக்குதுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ வந்து பல்வேறு நாடுகள் பொருளாதார நிலைமையை தெரிஞ்சு சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து உதவுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு தேர்ட் ஒன் இட் ஹெல்ப் இன் ascertaining the economic status of the various countries and in justifying the foreign market. இது பல்வேறு நாடுகளின் பொருளாதார நிலைமை அறிந்து கொள்வதற்கும் சந்தை நிலவரங்களை என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கிறதும் உதவுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன் என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாங்க, இந்த நாடுகள் நாணயங்களை ஒப்பிட்டு மதிப்புகளையும் மற்றும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள் பணவீக்க விகிதங்களை ஒப்பிட்டு எந்த நாட்டு பத்திரங்களை முதலீடு செய்வது என்ற முடிவுகளை முதலீட்டாளர்கள் எடுக்க உதவுகிறது. அதேமாதிரி தேர்ட் என்னன்னு சொன்னாங்க, பொருளாதார நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சந்தை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட்டிங் கம்பேரிஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மேட் பை வேரியஸ் கண்ட்ரீஸ். சரியா? பன்னாட்டு நிதி அறிக்கை அமைப்பின் மூலம் பல்வேறு நாடுகளின் நிதி அறிக்கையில் ஒப்பாய்வு செய்ய உதவுகிறது. சரியா? IFRS சரியா அமைப்பு மூலமாக பல்வேறு நாடுகளின் நிதி அறிக்கைகளை ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங்கை வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கும் சரியா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிதி அறிக்கையை ஒப்பாய்வு செய்ய உதவுகிறது. அப்படி கம்பேரிசன் வந்து பார்க்குறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்டு மெயின்டைனிங் த பேலன்ஸ் அமாங் தம் அப்படி. சரியா? அதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இது பன்னாட்டு நிதி அமைப்புகளின் அடிப்படை கட்டமைப்புகளை அறிந்து கொள்ளவும். சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிறதுக்கும் அறிந்து கொள்ளவும் மற்றும் அவருடைய சீர்நிலையை பராமரிப்பதற்கும் உதவுகிறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன் சச் as IMF, வேர்ல்டு பேங்க் எக்ஸெட்ரா மீடியேட் அண்ட் ரீசால்வ் ஃபினான்சியல் டிஸ்பியூட் அமாங் மெம்பர் நேஷன் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு பணவியல் நிதியம், உலக வங்கி போன்ற நிதி அமைப்புகள் பல்வேறு நாடுகளுக்கிடையே எழும் நிதி சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அவற்றை சுமூகமாக தீர்க்க உதவுகிறது. சரியா? பன்னாட்டு நாளில் என்ன அது பணவியலில் நிதியியல் உலக வங்கி. சரியா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமைப்புகள் பல்வேறு நாடுகளில் எழும் நிதி சார்ந்த பிரச்சனைகளை தலையிட்டு அதை வந்து சுமூகமாக வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் occur when an investor based on one's native country at the home country acquires an asset or a company in other country is host country with the intention to manage the asset or the company. The investing company exercise control over decision. சரியா? making in an enterprises located in a foreign country according to the level of equity share held by it அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன வந்து சொல்கிறாங்க, அந்நிய நேரடி முதலீடு ஒரு நாட்டில் இருக்கும் முதலீட்டாளர் வேறொரு நாட்டில் இருக்கும் சொத்துக்களையோ அல்லது நிறுவனங்களையோ மேலாண்மை செய்யும் நோக்குடன் வாங்கும் செயல் அந்நிய நேரடி முதலீடு எனப்படும். என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தாய்நாட்டில் நம்மளோட ஹோம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஹோஸ்ட் கண்ட்ரி. சரி, இதில் வந்து என்னது ஹோம் கண்ட்ரிலேருந்து ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற என்னது ஒரு கம்பெனி இல்லை அசட்டை ஏதாச்சும் வாங்கி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணுங்கிற ஒரு எய்மோட அதை வந்து அவங்க வந்து தொடங்கினாக்கா அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க அந்நிய நேரடி முதலீடு. சரியா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா?
டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் நோக்கும் முதலீடு எனப்படும். முதலீடு செய்யும் நிறுவனம் பங்குகளை வாங்கிய நிறுவனத்தில் தாங்கள் வாங்கிய பங்குகளின் அளவுக்கு ஏற்ப கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் மற்றும் முடிவுகளையும் எடுக்கும் உரிமையை பெறுகிறது. சரியா? அதேமாரி என்ன பண்ண முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோன்னாக்கா பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, பங்குகள் வந்து வாங்கிய நிறுவனத்திலேருந்து தாங்கள் வாங்கிய பங்குகளின் அளவுக்கு ஏற்ப நம்ம எவ்வளோ வந்து வாங்கியிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கேற்ற முடிவுகளை எடுக்கும் உரிமை பெறுகிறது. நீங்கள் வந்து ஒரு 50% அதில் வந்து வாங்கியிருக்கீங்கனாக்கா 50%க்கு உண்டான ரைட்ஸ் வந்து அதில் இருக்குது. சரியா? அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்குண்டான பவரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உண்டான பவர் என்ன இருக்குது உங்களுக்கு வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா? இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸு. சரியா? அதேமாதிரி அந்நிய நெறிமுறையின் வடிவங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏ நியூ என்டர்பிரைசஸ் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. அந்நிய நாட்டின் புதிய கிளை அல்லது புதிய நிறுவனங்களை ஏற்படுத்துவது. நியூ என்டர்பிரைசஸ் என்னது எங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரியில். சரியா? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிரான்ச் ஆஃப் சப்சிடரி இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. சரியா? இப்போது இருக்கின்ற நிறுவனங்களுக்கு விரிவாக்கமாக புதிய கிளை அல்லது துணை நிறுவனத்தை அந்நிய நாட்டில் ஏற்படுத்துவது. சரியா? புரிஞ்சுதா? அந்த இப்போது இருக்கிற நிறுவனங்களுக்கு விரிவாக்கமாக புதிய கிளை அல்லது துணை நிறுவனத்தை, சரியா, சப்சிடரி கம்பெனிஸை என்ன பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சை இல்லாட்டி என்னது சப்சிடரி கம்பெனி ஃபாரின் கண்ட்ரி என்ன பண்ணுறது கொண்டு வருது. அதேமாதிரி அக்விசிஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ் லொக்கேட்டட் இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. அந்நிய நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களை வாங்குவது. சரி, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணது அது வந்து வாங்குறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி ப்ரியாரிட்டி in 1991 FDI was permitted selectively on a case-to-case basis with a normal ceiling of 40%. சரி, 40% of total equity capital. However, a higher percentage of equity was permitted in the case of high-tech important area and export-oriented unit. After the economic liberalization, the ceiling ஓரியன்டட் யூனிட்ஸ். சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சீலிங் ஆஃப் 40% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி கேபிட்டல். ஹவெவர் ஏ ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி வாஸ் பெர்மிட்டட் இன் த கேஸ் ஆஃப் த ஹைடெக் இம்போர்ட் ஏரியா அண்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். ஆஃப்டர் த எக்கனாமிக் லிபரலைசேஷன் சீலிங் வாஸ் ரிமூவ்டு அண்ட் 100% ஆஃப் ஃபாரின் ஈக்விட்டிஸ் ஆர் பெர்மிட்டட் ஒன்லி இன் செலக்டட் செக்டாருங்கிறாங்க. 1999க்கு முன்பு இந்தியாவிற்குள் அந்நிய நேரடி முதலீடு குறிப்பிட்ட துறைகளில் சாதாரணமாக 40% பங்குகளை வாங்கி முதலீடு குறிப்பிட்ட துறைகளில் சாதாரணமாக 40% வாங்கி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் உரிய தொழில்நுட்பம் வாய்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புடைய துறைகளில் இந்த முதலீடு சதவீதம் உயர்வாகவே அனுமதிக்கப்பட்டிருந்தது. சரியா? பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்த உச்சவரம்பு நீக்கப்பட்டு சில குறிப்பிட்ட துறைகள் மற்றும் 100% வரை அந்நிய பங்கு முதலீட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. 100% மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பங்கு முதலீடுக்கு என்ன பண்ணுறாங்க, அனுமதி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள். வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.